இல்லை. இந்த வீட்டில் கல்யாணிதான் சர்வ சுதந்திர எஜமானி. தமக்கு ஒரு அதிகாரம் இல்லை என்று அவருக்கு இரண்டொரு நாளில் ஸ்பஷ்டமாக தெரிந்து போகவே அவர் கோபித்து கொண்டு பூங்குளத்திற்கே போய்விட்டார். பிறகு கல்யாணியும் அவளுடைய வயதான அத்தை ஒருத்தியும் அந்த வீட்டில் வசித்து வந்தார்கள். காரியங்கள் எல்லாம் எப்போதும் போலவே நடந்து வந்தன. காரியஸ்தர்கள் குடிப்படைகள் எல்லாரையும் கல்யாணி அடிக்கடி வீட்டுக்கு தெரிவித்து நேரில் உத்தரவு இட்டு வந்தாள். அவர்கள் எல்லோரும் பண்ணையாரின் எதிர்பாராத மரணத்தினால் என்ன விபரீத மாறுதல்கள் ஏற்படுமோ என்று திகிலடைந்தவர்கள் இப்போது மிகவும் குதூகலத்துடன் தங்கள் வேலையை செய்கிறார்கள். ரத்தினம் பிள்ளைக்கு இதெல்லாம் ஒன்றுமே பிடிக்கவில்லை. அவனுடைய உபதேசங்கள் எல்லாம் தவறிப்போய் வந்தன. ஆனாலும் அவன் நிராசை அடைந்து விடவில்லை. பல தடவை அவன் தாமரை ஓடை பண்ணையின் வீட்டுக்கு போய் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு ஆச்சியுடன் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது என்று வேலைக்காரியிடம் சொல்லி அனுப்புவான். ஆச்சிக்கு உடம்பு சரியில்லை என்றும் ஏதாவது முக்கியமான விஷயம் என்றால் காரியஸ்தரிடம் தெரிவிக்க சொன்னதாகவும் வேலைக்காரி வந்து கூறுவாள். கடைசி தடவை ரத்தினம் பிள்ளை அவ்வாறு வந்திருந்த போது ஒரு விசேஷ சம்பவம் நடந்தது. பண்ணையாரின் வீட்டு வாசலில் எப்போதும் ஒரு நாய் கட்டியிருக்கும். அது உயர்ந்த ஜாதி நாய். பார்த்தால் சாது மாதிரி தான் இருக்கும். குறைக்காது, யாரையும் அனாவசியமாய் கடிக்காது. ஆனால் எஜமான் மட்டும் ஏவி விட்டால் முழங்கால் சதையில் குறைந்தது ஒரு ராத்தல் சதை எடுத்து பட்சணம் செய்தால் ஒழிய அதற்கு சரிக்கட்டி வராது. அந்த நாய் வீட்டின் முன்ஹாலில் ஜன்னல் கம்பியில் அன்று சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. ரத்தினம் பிள்ளை வாசல் அருகில் வந்ததும் அந்த ஜன்னல் அண்டை ஒரு பெண்ணின் கை தெரிந்தது. அது பொன் வளையல்கள் அணிந்த அழகான கை. அந்த கை நாயை கட்டியிருந்த சங்கிலியை அவிழ்த்து விட்டது. சு என்ற மெல்லிய சத்தம் கேட்டது. அவ்வளவுதான். நாய் ஒரே ஒரு தடவை லொல்லென்று குரைத்துவிட்டு வாய்ப்பேச்சில் அதிகம் நம்பிக்கை இல்லாத வீரனைப் போல புலிப்பட்டி பிள்ளைவாளின் மேல் பாய்ந்தது. பிள்ளைவாள் ஓடினார். நாயும் பின்தொடர்ந்தது. சீக்கிரத்திலேயே அவருடைய கால் சட்டையை அது பற்றிற்று. ஒரே கடியில் சட்டையை கிழித்து சதையை கவ்விற்று. பிள்ளைவாள் மும்மடங்கு வேகமாய் ஓடினார். நாயும் அவருடைய முழங்கால் சதையை ருசி பார்த்து கொண்டே தொடர்ந்து ஓடிற்று. அவரை தெருமுனை வரை கொண்டு போய் வழியனுப்பிய பிறகுதான் திரும்பி வந்தது. துரத்தப்பட்டு ஓடுகிறவனிடம் சாதாரணமாய் அனுதாபம் உண்டாவது கிடையாது. இது மனித சுபாவம். இந்த சுபாவத்தையொட்டி புலிப்பட்டி பிள்ளைவாள் நாயினால் துரத்தப்பட்டு ஓடிய போது வீதியில் நின்றவர்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் கூட சிரித்தார்கள். சில துஷ்ட பிள்ளைகள் சு பிடி என்று நாயை உற்சாகப்படுத்தினார்கள். நாயின் பல்லினால் பிள்ளைவாளுக்கு காலிலே புண்ணும் ஊராருடைய சிரிப்பினால் அவருடைய உள்ளத்திலே புண்ணும் ஏற்பட்டன. கல்யாணியிடம் அவர் அளவில்லாத துவேஷம் கொண்டார். எப்படியும் அவளை பழிவாங்குவதென்று தீர்மானித்தார். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.